வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம வேலை செய்யற விதத்தையே மாத்தின ஒரு அறிவியல் பத்தின கதை. ஒரு மறைக்கப்பட்ட சக்தி மாதிரி இது நம்மளோட ஃபேக்டரிகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஸ்வீட் வரைக்கும் எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்கு. உளவியலுக்கும் ஆபீஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இப்ப இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனோட மனச பத்தி புரிஞ்சுக்கிறத பிசினஸ் லாபத்தோட சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய புரட்சிகரமான யோசனை. சிலருக்கு இது ஒரு மாதிரி விசித்திரமா கூட இருந்துச்சு. நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்துல தான் வெறி. அது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்சி, அதாவது தொழில் செயல்திறன். வெறும் 10 வருஷத்துல 2 முக்கியமான விஷயம் நடந்துச்சு. இதுதான் இந்த புது துறைக்கே ஒரு அடித்தளம் போட்டது. ஒன்னு தியரி சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு சுத்தமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கண்டுபிடிப்பு. அப்போதான் வராரு ஹியூகோ மன்ஸ்டர்பர்க். இவர்தான் சைக்காலஜியோட தந்தன்னு சொல்வாங்க. முறையா அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தைரியமா சொன்னாரு. ஒவ்வொரு வேலைக்கும் தேவையான திறமைகளை சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சு அதுக்கேத்த சரியான ஆளை நம்மால தேர்ந்தெடுக்க முடியும்னு சொன்னாரு. அதே சமயத்துல கில்பிரிட்ஸ் மாதிரி சில முன்னோடிகள் இருந்தாங்க. அவங்க இந்த எஃபிஷியன்சி மேல இருந்த மோகத்தை அடுத்த லெவலுக்கே கொண்டு போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் செய்யற ஒவ்வொரு அசைவையும் கேமரால ரெக்கார்ட் பண்ணி வீணாகிற ஒவ்வொரு செகண்டையும் தேவையில்லாத ஒவ்வொரு சின்ன அசைவையும் கூட நீக்க முயற்சி செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா சிகாகோ பக்கத்துல ஒரு ஃபேக்டரியில நடந்த ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையுமே தலைகீழா மாத்தப் போகுது. ரிசர்ச்சர்ஸ் ஹாத்ஹார்ன் தொழிற்சாலைக்கு போனாங்க. அவங்க மனசுல இருந்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். வெளிச்சம் அதிகமா இருந்தா உற்பத்தி அதிகமாகுமா கம்மியாகுமா? ஆனா அவங்க அங்க கண்டுபிடிச்ச விஷயம் வேலைய பத்தின நம்மளோட மொத்த புரிதலையுமே மாத்திடுச்சு. இப்ப பாருங்க, இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, லைட்டை அதிகமாக்குனாலும் சரி கம்மி பண்ணாலும் சரி உற்பத்தி மட்டும் அதிகமாக்கிட்டே இருந்துச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ் தங்களை யாரோ கவனிக்கிறாங்க, நம்ம மேல அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ விஷயம் லைட்ல இல்ல, முழுக்க முழுக்க சைக்காலஜில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் பெரிய திருப்புமுனை. அதுவரைக்கும் தொழிலாளர்களை ஒரு மெஷினோட பாகமா பார்த்துட்டு இருந்த பார்வை மாறி அவங்களும் உணர்வுகளோட சமூகத்தோட சம்பந்தப்பட்ட சிக்கலான மனிதர்கள்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ இந்த புது யோசனைகள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. இதெல்லாம் வெறும் தியரியா மட்டும் இருந்தா பத்தாதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது. இதுக்குன்னு ஒரு முறையான அமைப்பு, ஒரு அடையாளம், சொல்லப்போனா ஒரு வீடு தேவைப்பட்டது. அப்போதான் இந்த துறை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலா உருவாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. அடுத்த சில 10 வருஷங்கள்ல இந்த துறைய ஒரு கட்டமைப்போட கொண்டு வர முக்கியமான பல படிகள் எடுத்தாங்க. முதல்ல அமெரிக்க உளவியல் சங்கத்துல இதுக்குன்னு ஒரு தனி பிரிவு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு நியூஸ் லெட்டர் கொண்டு வந்து ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குனாங்க. கடைசியா தொழில் மற்றும் நிறுவன உளவியல் அப்படிங்கிற பேர் அதிகாரப்பூர்வமா ஆச்சு. பாருங்க, ஒவ்வொரு படியிலையும் இது வெறும் ஒரு அகாடமிக் ஆர்வத்துல இருந்து ஒரு மதிக்கத்தக்க ப்ரொஃபஷனல் துறையா மாறினதை நம்மளால பார்க்க முடியுது. சடனா இது வெறும் சுவாரஸ்யமான ஐடியாக்கள் மட்டும் இல்ல. இப்போ இது ஒரு முறையான படிப்பு, ஒரு தொழில்முறை துறை, இதுக்குன்னு விதிகள், ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல் அடையாளம்னு எல்லாமே உருவாகிடுச்சு. சரி, இப்போ இத ஒரு ப்ரொஃபஷனல் துறைன்னு ஆயிடுச்சு. அடுத்த முக்கியமான கேள்வி, ஒரு சைக்காலஜிஸ்ட்னா அவர் என்னதான் செய்வாரு? அத வரையறுக்க வேண்டிய நேரம் வந்தது. இந்த துறையோட அடிப்படை கொள்கையே ஒரு பவர்ஃபுல்லான இரட்டை அடையாளம்தான். அதாவது அவங்க அறிவை உருவாக்குற விஞ்ஞானிகளாவும் இருக்கணும், அதே சமயம் அந்த அறிவை நடைமுறையில பயன்படுத்துற நிபுணர்களாகவும் இருக்கணும். இதுக்கு பேர்தான் சயின்டிஸ்ட் பிராக்டிஷனர் மாடல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் அவங்க ரொம்ப ஆழமான ஆராய்ச்சிகளை ஒரு விஞ்ஞானி மாதிரி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆராய்ச்சி முடிவுகளை எடுத்து நிஜ உலகத்துல கம்பெனிகள்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பிராக்டிஷனரா வேலை செய்வாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கம்பெனிகள்ல செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு வலுவான அறிவியல் ஆதாரம் இருக்குன்னு உறுதியாகுது. உதாரணத்துக்கு தொழில் மற்றும் நிறுவன உளவியல் சங்கம், அதாவது SIOP, சில முக்கியமான திறன்களை வரையறுத்தாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? சரியான ஆளை வேலைக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கறது, லீடர்ஷிப்பை வளர்க்கறது, ஊழியர்களை மோட்டிவேட் பண்றதுன்னு இப்படி பல முக்கியமான விஷயங்களை முறைப்படுத்தினாங்க. உண்மையில இதுதான் அந்த துறை வெறும் ஐடியாக்களா இல்லாம ஒரு முழுமையான முதிர்ச்சியடைஞ்ச தொழிலா மாறின தருணம். ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலே இது கொடுத்துச்சு. அதோட ஒரு தரத்தையும் இது உறுதி செஞ்சது. சரி,
எஃபிஷியன்சில ஆரம்பிச்சு ஒரு முறையான துறையா வளர்ந்து இவ்வளவு பெரிய பயணம் பண்ண இந்த துறை இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு? முன்னாடி கேட்ட மாதிரி இந்த வேலையை எப்படி வேகமா செய்யறது அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் தாண்டி இப்ப கேட்கப்படுற கேள்விகள் ரொம்பவே நுட்பமானவ. இப்ப நாம என்ன பாக்குறோம்னா, ஒருத்தரோட குணம் அந்த கம்பெனியோட கலாச்சாரத்தோட எப்படி பொருந்தி போகுதுங்கிற மாதிரி ஆழமான விஷயங்களை எல்லாம் ஆராயறோம். டெக்னிக்கலா சொல்லணும்னா பர்சன் ஆர்கனைசேஷன் ஃபிட், அதாவது PO ஃபிட்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நகரோட ஆன்மா இந்த கம்பெனியோட ஆன்மாவோட பொருந்துமா அப்படிங்கிற அளவுக்கு ஆழமா யோசிக்கிறோம். தொழிலாளர்களோட கை கால் அசைவுகளை பத்தி ஆராய்ஞ்ச இடத்துல இருந்து ஒரு கம்பெனியோட கலாச்சார பொருத்தத்தை பத்தி பேசுற அளவுக்கு இந்த துறை வளர்ந்திருக்கு. இதுவே IO சைக்காலஜி எவ்ளோ தூரம் பயணம் செஞ்சிருக்குன்னு காட்டுது இல்லையா? இன்னைக்கு AI, ரிமோட் ஒர்க், உலக பொருளாதாரம்னு வேலை செய்யற முறையே மாறிக்கிட்டு இருக்கு. இதனால IO சைக்காலஜியோட கதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 100 வருஷத்துல வேலை சம்பந்தப்பட்ட உளவியல் எப்படி இருக்கும்?